ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். இந்த தொடரை நாம் நெடிய பகுதிகளாக பார்த்து கொண்டு வரோம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது உயிராய பெற்றேனோ ஊமையனை போலே அப்படிங்கிற வாக்கியம். இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் அப்படிங்கிற இந்த நூலினுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தான்னா, ராமானுஜர் தன்னுடைய சீடர்களோட திருக்கோளூர் அப்படிங்கிற இந்த திவ்ய தேசத்துக்கு வரார். இந்த திருக்கோளூர்ங்கிற திவ்ய தேசத்தை நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்து பாடியிருக்கிறார். மங்களாசாசனம் பாடும் பொழுது அந்த பாசுரத்தில் நம்மாழ்வார் சொல்கிறது என்னன்னா, அவர் ஒரு தாயினுடைய செயல்ல இருந்து தாயினோட நிலையிலிருந்து இந்த பாசுரத்தை பாடுறார். பராங்குச நாயகி அப்படியே எம்பெருமான் மேலே காதல் கொண்டு இருக்கான். அவளுடைய தாயாக இந்த பாவத்தில் பாடுறார். அதில் சொல்லும் பொழுது, உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை இவை யாவும் கண்ணன் என்றே கருதி என் இளமான் புகும் ஊர் திருக்கோளூரே அப்படின்னு. அதாவது எப்பொழுதும் தான் சாப்பிட்றதுலேருந்து செய்வது எல்லாமே கண்ணன் கண்ணன் அப்படின்னே சொல்லிட்டு இருந்த என்னுடைய இளமான் அவளுடைய பெண்ணுக்கு எம்பெருமான் மேலே யார் மேலே வைத்தமாநிதி பெருமாள் மேலே காதல் ஏற்படுறது. இந்த காதல்னால இவள் எப்பவும் அவனையே நினச்சிட்டு இருக்கா. இவ எப்படி வேணாலும் அவனோடு போயிடுவா அப்படிங்கிறத கருதி தாயார் தன்னுடைய புடவையினோட தலைப்பில் பெண்ணுடைய புடவையும் கட்டி போட்டு வச்சுருந்தாளாம். இரவு நேரத்தில் அந்த பெண் அதை அவிழ்த்து விட்டு கொண்டு அவள் எழுந்து போயிட்டா. அம்மா பார்க்குறா, காணும். இவளுக்கோ வழியோ ஒன்று எதுவோ தெரியாது. ஆனாலும் இவன் எப்படியும் ஒசிந்து ஒசிந்து அவள் வழியை கேட்டு இவ போய் திண்ணம் என் இளமான் புகும் ஊர் திருக்கோளூரே. அப்படிப்பட்ட பேர் அழகன் இருக்கக்கூடிய ஊர், வைத்தமாநிதி பெருமாள் இருக்கக்கூடிய ஊர் இந்த திருக்கோளூர். நிச்சயமாக என் பொண்ணை போய் சேரக்கூடிய இடம் இதுதான் அப்படிங்கிற. இதனுடைய பின்னணி என்ன? நம்மாழ்வாருக்கு அவர் இருந்த அந்த ஆழ்வார் திருநகிரி புளியமரத்துக்கு அடியிலேயே எல்லா திவ்ய தேச பெருமாளும் வந்திருந்து என்ன பாடு என்ன பாடுன்னு இறைஞ்சுவார்களாம். அதற்கு நம்மாழ்வார் பாசுரம் இயற்றுவார். அவர் எந்த திவ்ய தேசத்துக்கும் போகாதவர் என் இளமான் புகும் ஊர் என்று தன்னை பராங்குச நாயகி போய் சேரக்கூடிய ஊர் திருக்கோளூர்னு சொல்கிறதில்ல, எல்லாரும் போய் உய்ய வேண்டிய ஊர் திருக்கோளூர். அவ்வளவு பெரிய சிறப்பு. அந்த ஊருக்கு ராமானுஜர் சிஷ்யர்களோட வந்திருக்கு. இந்த வேளையில் அந்த ஊரை சேர்ந்த ஒரு பெண்மணி அவளுடைய சாமான் செட்டுக்களோட மூட்டை முடிச்சோட அந்த ஊர்ல இருந்து வெளியில போகிற மாதிரி இருக்கு. அப்போ ராமானுஜர் அவளை பார்த்து, எல்லாருக்கும் புகும் ஊராய் இருக்க உனக்கு மட்டும் போகும் ஊராய் இருக்கே அம்மா அப்படின்னு கேட்கிறார். அப்படி கேட்கும் பொழுது அந்த பெண், நான் ஏதாவது நல்ல காரியம் பண்ணியிருக்கேனா, வைணவர்களுக்கு உள்ள சிறப்பான விஷயங்களில் ஏதாவது செஞ்சுருக்கேனா, ஒரு அணில் போல ஏதாவது நான் அணியாத்திரை பண்ணினேனா, இப்படி ஒவ்வொரு வைணவ தத்துவத்தையாக சொல்லி இதை எதுவுமே செய்யாத எனக்கு இந்த ஊரில் இருக்கக்கூடிய பேர் இல்லை அப்படிங்கிற பொருள்படும்படி சொல்கிறார். இதை ராமானுஜருடைய சிஷ்யர் யாரோ பட்டோலை கண்டு நமக்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் அப்படிங்கிற இந்த விசேஷ நூலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. இப்படி அவர் சொல்லும் ஒவ்வொரு வாக்கியமும் ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வு, இதிகாசத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நமக்கு காட்டுது. அது மட்டும் இல்லை, இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை எப்படி ஒரு ஆழ்ந்த வைணவன் ஞானம் உடையவராக இருக்கார் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது. இப்படி அவர் சொல்லக்கூடிய, அவர் இன்று எடுத்துக்காட்டாக சொல்கின்ற ஒரு கதை தான் ஊமையரை போலே அப்படிங்கிற இந்த இடத்துக்கு வருகிறது. மனிதனையும் மற்றவர்களையும் பிரித்து காட்டக்கூடியதே நம்முடைய அறிவாற்றல். அதுலேயும் விசேஷமாக நமக்கு இருக்கக்கூடியது இறைவனை வழிபடுதல். இந்த மாதிரி நம்ம இறைவனை வழிபடுவதற்கு நமக்கு மிகப்பெரிய இதுவாக இருக்கக்கூடியது நம்முடைய சொல் ஆற்றல். இதன் மூலமாக நம்ம இறைவனுடைய துதியை பாடி இறைவனை வழிபடுகிறோம். நம்ம எப்படி ஸ்ரவணம்னு கேட்கறது மூலமாக இறைவனை வழிபடுறோமோ, அதுபோல் அவனுடைய புகழை பாடி அவனுடைய அருமை பெருமைகளை பாடி அவனை வழிபடுகிறோம். இப்படியெல்லாம் நாம் இறைவனை வழிபடுறதுக்கு நமக்கு
முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது நம்முடைய அறிவாற்றல் முதலாவதாக இருக்கிறது. இன்னொன்று நம்மளுடைய இந்த பிறவியில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை. இப்படி இறைவன் எல்லாரையுமே ஒரே நிலையாக படைக்கும் பொழுது ஒரு சில ஏற்றத்தாழ்வு வந்து விடுறது. இந்த ஏற்றத்தாழ்வு எந்த விதத்தில் வேணாலும் இருக்கலாம். ஒருவர் செல்வந்தராக இருக்கலாம், இன்னொருத்தர் கொஞ்சம் ஏழையாக இருக்கலாம், ஒருத்தர் உயரமாக இருக்கலாம், ஒருத்தர் குள்ளமாக இருக்கலாம். இப்படி இந்த ஏற்றத்தாழ்வுங்கிறது என்ன விதத்தில் வேணாலும் ஏற்படலாம். இந்த ஏற்றத்தாழ்வுக்கு கூட காரணமாக சொல்லக்கூடியது நம்முடைய முன்னை வினை பலன். நம்ம வந்து நம்மளுடைய சனாதன தர்மத்தில் அடிப்படையாக நம்ம கருதுறதே வந்து நம்ம பிறவி கடல் பெரிய பல பிறவி எடுத்து தான் நம்ம வந்து இந்த மனித பிறவியே அடையிறோங்கிறது. இதை வள்ளுவர் கூட பிறவி பெருங்கடல் நீந்துவார் இறைவனடி சேராதார் இருந்தது சொல்லும் பொழுது, நம் மானிட பிறவியினுடைய நோக்கமே இறைவனை வழிபட்டு இந்த பிறவி பெருங்கடலை கடந்து போவது தான் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட இந்த இது ஆக நம்முடைய ஏற்றத்தாழ்வுக்கு ஒரே நேரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் இடையே இருக்கக்கூடிய இந்த வித்தியாசத்துக்கு எல்லாமே காரணம் நம்முடைய முன்வினை பயன் அப்படின்னு சொல்கிறோம். இதை கர்மா அப்படின்னு சொல்கிறது உண்டு. இது போல் பிறக்கும் பொழுதே ஊனத்தோட பிறக்கிறது. ஔவை சொல்லும் பொழுது அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனினும் அரிது ஊன் செவிடு குருடு இன்றி பிறப்பதுன்னு. அப்படி இந்த மாதிரி எந்த ஊனமும் இல்லாமல் பிறக்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு அரிதான விஷயம். ஆனால் இது இப்படி ஒன்று நடந்துடுறதே இதுக்கு காரணம் என்னன்னா அதுவும் நமக்கு தெரியாது. அதை நோலாதார் இது இன்னதுங்கிறது நோலாதார் தான் பலர். நாம் ஏன் இப்படி வருது அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. அப்படி நமக்கு இப்படி ஒரு செம்மையான வாழ்க்கை கிடைச்சிருக்கு, மனித பிறவியாய் பிறந்திருக்கோம் அப்படின்னாலே ஆய்ந்து அறிதலை உடையவராக இருக்கும். அதில் நம்ம எப்படி இறைவனை வழிபாடு செய்து அவனுடைய திருவடிகளை அடையிறது என்ன எப்படி அப்படிங்கிறதே நம்முடைய வாழ்க்கை குறிக்கோளாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல நாம் பார்க்கக்கூடிய வரலாறு ஒரு ஊமையனாக இருந்தவருடைய வரலாறு. ராமானுஜர் திருவரங்கத்தில் தலைமையிடமாக கொண்டு அவருடைய துறவு ஆட்சியை நடத்தி வந்தப்போ பல்வேறு சீர்திருத்தங்களை அவர் கொண்டு வந்தார். திருவரங்க ஆலய பணிகள்லேருந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தார். ராமானுஜருடைய தர்க்க விவாதத்தினால பல்வேறு நபர்கள் அறிஞர்கள் அவரோட விவாதம் செய்து அதில் தோற்றப்போ அவர்கள் அவருடைய சிஷ்யர்களோடைய சேர்ந்து ராமானுஜரிடம் வந்து விசிஷ்டாத்வைதத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ராமானுஜருடைய சிஷ்யர்களாகவும் ஆனார்கள். இது ஒரு புறம் இருக்க, எங்கெங்கோ ராமானுஜரை பற்றி கேள்விப்படுற மக்கள் எல்லாம் அப்படியே வந்து அவருடைய திருவடிகளே தஞ்சம்னு திருவரங்கத்தில் வந்து சேர்றார்கள். இப்படி வந்து சேர்ந்த ஒருவர் ஊமையர். இவரால் எதுவும் பேச முடியாது. இவர் ஆனால் ரொம்ப ராமானுஜருக்கு ஏதாவது ஒரு கைங்கரியம் செய்யணும் அப்படிங்கிறதுனால எப்போவுமே அந்த மடத்தை சுற்றியே இருப்பார். மடத்தில் இவர் குறுக்கும் நெடுக்கும் போவதும் ஏதாவது தன்னால் முடிஞ்ச கைங்கரியம் செய்வதுமாகவே இவர் வந்து வாழ்ந்து வந்தார். இப்படிப்பட்ட அதை பார்த்து வந்தப்போ ராமானுஜருக்கு அவர் மேலே மிகப்பெரிய கருணை ஏற்பட்டது. எப்படியாவது இவனுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு காருண்யம் அவர் மனதில் இருந்துகிட்டே இருந்தது. இப்படி நாட்கள் செல்ல செல்ல ஆலய பணிகள் செய்வதும் அங்கே எல்லாருக்கும் என்னென்ன முறைகள் செய்கிறது அப்படிங்கிறத பிரித்து அளிப்பதும் மற்றும் தினமும் அவருடைய திருமாளிகையில் ராமானுஜருடைய அந்த மடத்தில் திருமடத்தில் தினமும் வந்து ஒரு சொற்பொழிவு பிரபந்தத்தினுடைய விளக்கங்களை சொல்லுவது, திருவாய்மொழியின் ஏற்றத்தை தன்னுடைய சிஷ்யர்களுக்கெல்லாம் சொல்வது, திக்விஜயம் செய்வது, மற்ற பகுதிகளுக்கு பிரயாணம் செய்வதுன்னு இப்படி சென்று கொண்டிருந்தது ராமானுஜருடைய நாட்கள். அப்படிப்பட்ட நாட்களில் ஒரு நாள் இந்த ஊமையன் அங்கும் இங்கும் சென்று கொண்டிருக்கும் பொழுது ராமானுஜர் காரே கருணை ராமானுஜன் சொல்லுவோம் இல்லையா, அந்த ராமனுக்கு இளையானாக பிறந்தார், அதனால இளையாழ்வான் அப்படிங்கிற பெயரை உடையவர். ராமனுக்கு எப்படி கருணை இருந்ததோ அதே போல கருணை உடைய ராமானுஜர் இந்த ஊமையனை அழைத்து கொண்டு தன்னுடைய அறைக்கே சென்றாராம். இதை பார்த்து முதலியாண்டான் கூரத்தாழ்வான் எல்லாம் என்ன ஒரு கருணை, இந்த ஊமையனை அழைச்சிட்டு போறாரே நம்முடைய ராமானுஜஜியர் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்க தன்னுடைய அறைக்குள்ள அழைத்து கொண்டு போய் ஊமையனை தொட்டு அழைத்து கொண்டு போனது மட்டும் இல்லாமல் யாரும் பார்க்காமல் அவருடைய திருவடியை அவனுக்கு காட்டி ஊமையனை தன் பக்கத்தில் வந்து உட்கார சொல்லி, அப்படி அவன் உட்கார்ந்ததும் அவருடைய திருவடியை காட்டி இதையே தஞ்சம் என நினை அப்படிங்கிற உபதேசத்தையும் அவனுக்கு பண்ண அவன் அந்த ஊமையனாக இருந்தவன் ராமானுஜருடைய திருவடிகளை தொட்டு வணங்கி அப்படியே அவருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொண்டார். இதை வெளியிலிருந்து பார்த்த கூரத்தாழ்வான்
ரொம்ப சிலாகித்து அப்படியே மெய்மறந்து பாராட்டுவாராம். எப்படி பாராட்டுவார் அப்படின்னா, "நான் இந்த ஊமையனாக பிறந்தேன் இல்லையே! அந்த திருவடியை தொட்டு வணங்குகின்ற அந்த பேறு எனக்கு கிடைத்திருக்குமே! ராமானுஜரே அழைத்து நீ இதை நினைத்துக்கொள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேரு எனக்கு கிடைக்காமல் போச்சே! அது அவனுக்கு ஊமையனுக்கு கிடைச்சதே! எனக்கு கிடைக்கலையே!" அப்படின்னு சொல்லுவாராம். இது எப்படி இருக்குன்னா, ராம் ராமாயணத்தில விஸ்வாமித்திரர் ராமனையும் லக்ஷ்மணனையும் அழைச்சிட்டு போகிறப்போ அந்த காட்டுப்பகுதியில் ராமனுடைய அழகை கண்டு அப்படியே ரொம்ப ரசிப்பாராம். தோள் கண்டார் தோளே கண்டார் திரு கமல தாள் கண்டார் தாளே கண்டார் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அது மாதிரி அப்படி ராமனுடைய தோளை பார்த்தவர்கள் அதையே பார்த்து ஆஹா எப்படிப்பட்ட தோள் அழகும்பாராம். அவருடைய கண்களை பார்த்தவர்கள் என்ன நீல நிற கண்கள் எவ்வளோ அழகாக இருக்குமா. அவனுடைய திருவடிகளை பார்த்தவர்கள் அதையே பார்ப்பாங்க. இந்த ராமனுடைய வடிவழகை பார்த்த விஸ்வாமித்திரர் போயும் போயும் நாம் இப்படி ஒரு முனிவனாக இருக்கோமே, ஒரு இளம் பெண்ணாக இருந்தால் இந்த ராமனை திருமணம் செய்யலாமே, அவனை ஆலிங்கனம் செய்து கொள்ளலாமேன்னு விஸ்வாமித்திரர் நினைப்பாராம். அதே போலவே இந்த கூரத்தாழ்வானும் இப்படி எல்லாம் உள்ளவனாக பிறந்து விட்டோமே, நாமளும் ஊனமுடையவனாக இந்த ஊமையனை போல பிறந்திருந்தா ராமானுஜரை தொட்டு சேவிக்கக்கூடிய அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குமே அப்படின்னு சொன்னாராம். அதை நினைவில் வைத்து கொண்டு தான் இந்த திருக்கோஷ்டியூர் பெண் பிள்ளை ராமானுஜரை பார்த்து, ஊமையரை போல பெற்றேனா, ஊமையனா இருந்திருந்தா எனக்கும் உம்முடைய திருவடி கிடைச்சிருக்குமே, அதுவும் கிடைக்காத பேராயிற்றே அப்படிங்கிற பொருள்பட சொல்கிறார். இது திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். தொடர்ந்து ரசிப்போம்.